பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தற்போதே பணிகளை தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பின் தமிழக நிர்வாகிகளை அமித்ஷா சந்திக்கிறார். பாஜகவின் அமைப்பு ரீதியாக உள்ள 13 பிரிவுகளின் நிர்வாகிகள் மற்றும் 6 அணிகளின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இதில் வரும் சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டுக்கு பாஜகவினர் ஒத்துழைப்பு அளித்து பணிகளை மேற்கொள்வது குறித்தும் அமித்ஷா ஆலோசனை வழங்குவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆலோசனை கூட்டத்துக்கு மத்தியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் அமித்ஷா சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அமித்ஷாவை சந்திக்க தமக்கு அழைப்பு வரவில்லை என தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாமும் அவரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என கூறியுள்ளார். எங்களை பொறுத்தவரை மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், அவர் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு அன்கண்டிஷனலா அமமுக அந்த கூட்டணி இணைந்தது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் இணைந்து வருகிறோம். அதை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திறம்பட செய்து வருகிறார்கள். அதனால் எங்கள் கூட்டணி திமுக என்கிற கூட்டணி மாயையை முறியடித்து மக்கள் ஆதரவோடு வெற்றி கொள்ளும். கடந்த காலங்களில் கொங்கு மற்றும் வட மாவட்டங்களை நோக்கியிருந்த பாஜகவின் பார்வை தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி திரும்பி இருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மதுரை பயணம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மதுரையிலிருந்து பரப்புரையை தொடங்கும் நோக்கில் அங்கு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை பாஜக நடத்துவதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.